نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. சென்ற வாரம் நாங்கள் வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட அந்த பாடத்துடைய ஆரம்பத்திலே அது சம்பந்தமான ஒரு அறிமுகத்தையும் அதனை தொடர்ந்து குர்ஆன் ஹதீஸுடைய நிழலிலே அதனுடைய முக்கியத்துவத்தையும் பார்த்திருக்கின்றோம். இந்த வாரம் நாங்கள் இஸ்லாமிய வாரிசுரிமை இந்த சட்டம் எந்த ஒரு சூழலிலே வந்தது, இப்படியான ஒரு மாற்றத்தை அந்த சமூகத்திலே ஏற்படுத்தியது, எந்த அளவு அதாவது இதற்குரிய சிறப்பியல்புகள் என்ன என்ற அம்சங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அதனுடன் சேர்த்து அதாவது பெண்கள் ஆண் பெண் இருசாராருடைய சமத்துவம் இந்த வாரிசுரிமை சட்டத்திலே எவ்வாறு பேணப்படுகின்றது என்ற அம்சங்களை எல்லாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், மனிதன் அதாவது இந்த மனிதனுடைய வாழ்வு என்பது குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்துடைய வாழ்க்கை அது ஒரு பாலத்தை கடந்து செல்வது போன்றுதான். குல்லுமன் அலைஹா ஃபான், அதிலே உள்ளவர்கள் அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள். எனவே மரணம் என்பது மிகவும் இயல்பான ஒரு அம்சமாக இருக்கின்றதை நாம் எல்லாம் உறுதியாக அறிந்திருக்கின்றோம். எனவே ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விரும்பியோ விரும்பாமலோ அவனுடைய சொத்துக்கள் என்பன அவனை விட்டும் அது செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவனுக்கென நிரந்தரமாக வரக்கூடியவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 3 விடயங்கள். அவனுக்காக அவன் அதே போன்று அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளை, அதே போன்று அவன் கற்றுக் கொடுத்த அவனால் பயன் பெறப்பெற்ற அந்த அறிவு, இந்த 3ஐயும் தவிர மற்றவைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு வருகின்றன. எனவே ஒரு மனிதனுடைய சொத்துக்களை பொறுத்த மட்டிலே அந்த சொத்துக்கள் அது எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி, அவன் மரணிக்கின்ற நேரத்திலே அவனை விட்டும் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சொத்துக்கள் அவனை விட்டும் செல்கின்ற நேரத்திலே இவ்வாறு யாருக்கு இது போய் சேர வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அன்றைய அறியாமை காலம், ஜாஹிலியத்துடைய காலம் என்று நாங்கள் கூறுவோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூகம் மிகவும் ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையிலிருந்து அந்த சமூகத்திலே இந்த சொத்து பங்கீட்டு முறை, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய சொத்து யாருக்கு சொல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற நேரத்திலே அவனுடைய பிள்ளைகளிலே ஆண் பிள்ளைகள் இருந்தால் மாத்திரம், பெரிய ஆண் பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த சொத்துக்கள் போய் சேர வேண்டும் என்ற கொள்கையிலே மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அது அவர்களுடைய இரத்தத்துடன் கலர்ந்திருந்ததாக பின்னால் வந்த சஹாபாக்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கூறினார்கள், பெண்கள் சிறுவர்கள் என்பவர்கள் எந்த சொத்தும் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்ற கொள்கையிலே அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். ஏனென்றால் சமூகத்துக்கு பயனுள்ளவராகவோ அந்த மரணித்த மையத்துக்கு பயனுள்ளவர்களாக அவருடைய பார்வையிலே அந்த பெண்களும் சிறுவரும் இருக்கவில்லை என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணமானவருடைய பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகள் இருந்தால் ஆண் பிள்ளைகளிலே வயது வந்தவர்களுக்கும், அப்படி ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவருடைய சகோதரருக்கும் அல்லது அவருடைய தந்தையுடைய சகோதரங்கள் என்ற அடிப்படையில் தான் சொத்துக்கள் பகிரப்பட்டன. எனவே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை மிகவும் தெளிவாக கூறுகின்ற நேரத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஃபராயிதுடைய திருவசனங்கள், சொத்து பங்கீட்டு முறையினை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த 3 வசனங்களும் இறங்கிய சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களிலே சிலர் அல்லது பெரும்பான்மையான சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் அதனை விரும்பவில்லை. அவர்கள் கூறிக்கொண்டார்கள், ஒரு ஆணுக்கு வழங்குவது போன்று பெண்ணுக்கும் அதே போன்று பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் இந்த சொத்துகள் பகிரப்படுவதா? அவர்களுக்கு யுத்தத்திலே எந்தவித பங்கும் கிடையாது. எனவே இந்த விடயத்திலே உஸ்குத்து அன் ஹாதல் ஹதீஸ், இந்த விடயத்தை நீங்கள் பேசாமல் இருந்து விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஸா, ரசூலுல்லாஹ் இதை மறந்து விடுவார்கள்,
அவ் நகூலு லஹு ஃபயுகையிருஹு, இல்லாவிட்டால் நாங்கள் கூறினால் அதனை அவர்கள் மாற்றி அமைப்பார்கள், வேறு நாங்கள் விரும்பியது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டார்கள். அவர்களிலே சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அனுஅத்தில் ஜாரியத நிஸ்ஃப மா தரக அபூஹா வலைஸத் தர்கபுல் ஃபரஸ வலா துகாத்திலுல் கௌம். ஒரு பெண் பிள்ளைக்கு அவருடைய தந்தை விட்டு சென்ற சொத்துக்களிலே அரை பகுதியை கொடுப்பதா யா ரசூலல்லாஹ், அவளுக்கு யுத்தத்திலே எந்த பங்கும் கிடையாது. அதே போன்று உனஅத்தி ஸபியல் மீராஸ வலைஸ யுக்னி ஷைஆ, ஒரு பிள்ளைக்கு அதாவது சிறு பிள்ளைக்கு நாங்கள் இந்த சொத்துக்களை பங்கீடு செய்கின்ற நேரத்தில் அவர்களுக்கும் கொடுப்பதா, அவர்களால் இந்த சமூகத்துக்கு எந்த பயனும் இல்லையே என்றெல்லாம் பேசிக் கொண்டார்கள். இதுதான் ஜாஹிலியா காலத்துடைய அந்த அறியாமை கால மக்களுடைய ஒரு தர்க்கமாக இருந்தது. எனவே அவர்கள் சொத்திலே எந்த பங்கும் அதாவது சிறுவர்கள் பெண் பிள்ளைகள் என்றவர்களுக்கு சொத்திலே எந்த பங்கும் கிடையாது என்ற நோக்கத்திலே தான், என்ற கொள்கையிலே தான் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் இந்த கொள்கையை இல்லாதொழிக்கக்கூடிய அமைப்பிலே அனைவருக்கும் நீதமான முறையில் சொத்துக்கள் பகிரப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இறைவனுடைய கோட்பாடு எந்த இறைவன் இந்த மனிதனை படைத்தானோ அந்த இறைவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே மிகவும் நீதமான ஒரு சொத்து பங்கீட்டு முறையினை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகின்றான். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸூர் நஸீபம் மஃப்ரூதா. அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான் என்றால், ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களிலே, அதே போன்று அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களிலே அவர்களுக்குரிய பங்கு இருக்கின்றது. அதே போன்று பெண்களுக்கும் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸூர், அதே போன்று பெண்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர் மிகவும் நெருங்கிய உறவினர்கள் விட்டு சென்ற அந்த சொத்துக்களிலே பங்கு இருக்கின்றது. அது கூடுதலாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அவர்களுக்குரிய பங்கு இருக்கின்றது. நஸீபம் மஃப்ரூதா, இது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட அளவிடப்பட்ட பங்காக இருக்கின்றது. இதிலே எந்தவித மாற்றமும் யாராலும் செய்ய முடியாது என்ற திருவசனம் இறங்கியது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது இஸ்லாம் இந்த அடிப்படையில் தான் பெண்கள், அதே போன்ற சமூகத்திலே மனிதாபிமானம் நிலைநாட்டப்படக்கூடிய உயரிய நோக்கத்திலே மனிதர்கள் அனைவரும் மனிதர்களாக பார்க்கப்பட வேண்டும், அவர்களிலே அதாவது தரம் குறைந்தவர்கள் தரம் கூடியவர்கள் என்ற கோட்பாடின்றி அனைவருக்கும் சொத்துக்கள் சரியான முறையில் பகிரப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த சொத்து பங்கீட்டு முறையினை அறிமுகப்படுத்தியது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று மேற்கத்தியம் கூறுவது போன்று அதாவது இஸ்லாத்திலே பெண்களுக்கான சமத்துவம் வழங்கப்படவில்லை, பெண்கள் சரியான முறையிலே அவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள், அடக்கப்படுகின்றார்கள் என்றெல்லாம் பேசித் திரிகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான பெண் பிள்ளைகள் என்றாலே ஜீர்ணிக்க முடியாமல் இருந்த ஒரு சூழல். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டது என்று சொல்லப்பட்டு விட்டாலே அவர்களுடைய முகங்கள் கருத்து விடக்கூடிய அடிப்படையிலே பெண் பிள்ளைகளே அவர்கள் குழி தோண்டி புதைத்த அந்த காலகட்டத்திலே பெண்களுக்கென ஒரு முக்கியமான அதாவது நிரந்தரமான ஒரு சொத்து பங்கீட்டு முறையினை, அவர்களுடைய உரிமையை முழுமையான முறையில் பாதுகாக்கக்கூடிய ஒரு சொத்து பங்கீட்டு முறையினை அல் குர்ஆன் அறிமுகப்படுத்தியது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சொத்து பங்கீட்டு முறையினுடைய சிறப்பு அது மிகவும் தேவை சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ கத் அஅதா குல்ல தி ஹக்கின் ஹக்கா ஃபலா வஸியத லிவாரிஸின். அல்லாஹ் தஆலா இந்த சொத்து பங்கீட்டு விடயத்திலே யாருக்கெல்லாம் எந்த உரிமை போய் சேர வேண்டுமோ அதனை சரியான முறையில் கொடுத்து விட்டான். ஃபலா வஸியத லிவாரிஸின். எனவே ஒருவர் மரணிப்பதற்கு முன்னால் ஒருவர் மரணிப்பதற்கு முன்னால் அவருடைய பிள்ளைகளை பார்த்து, அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பிள்ளையை வைத்து இந்த பிள்ளைக்கு இத்தனை பங்கு கூடுதலாக கொடுங்கள் என்று இவர்களுக்கு அதாவது உயிர் எழுதக்கூடிய முறையினை இஸ்லாம் முற்றுமுழுதாக தடுக்கின்றது. அப்படி உயிர் எழுதி இருந்தாலும் அது செல்லுபடியாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அது செல்லுபடியாக மாட்டாது. அல்லது
அதாவது ஒரு சமூகத்துக்கு பயன் தரக்கூடியவர்கள் மாத்திரம்தான் அனந்தர சொத்தை பெற வேண்டும் என்ற கொள்கையை வைத்திருந்த என்று சொன்னால், அதற்கு மாற்றமாக இஸ்லாம் அதாவது சமூகத்திலே பலவீனமான பிள்ளைகள், அதே போன்று பெண்கள், இவர்களுக்குரிய உரிமையை முற்றும் முழுதாக பாதுகாத்து இந்த சொத்து பங்கீட்டு முறையினை வழங்கியதுதான் இதற்குரிய, அதாவது இதற்கு இருக்கக்கூடிய இந்த சொத்து பங்கீட்டு முறைக்கு இருக்கக்கூடிய அதாவது தன்னிச்சை, அதாவது இதற்குரிய தனிச்சிறப்பியல்பாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய வாரிசுக்காரர்களே, நீங்கள் பலவீனமான உன்னுடைய வாரிசுக்காரரை, அதாவது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஏழைகளாக விட்டு செல்வதை விட அவர்களை உங்களுடைய சொத்துக்களை கொடுத்து பணக்காரராக விட்டு செல்வதுதான் மிகவும் மேலானதாக இருக்கின்றது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்ததை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் மரணித்து விட்டால் அல்லது ஒருவர் வாழ்கின்ற நேரத்திலே யார் அவருக்கு பயனானவர்கள் என்பதை நிரூபிப்பது அவருக்கு, அதாவது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய பயனை வைத்து மாத்திரம் அல்ல என்பதனை தெல்ல தெளிவாக அல் குர்ஆன் கூறியது. அல்லாஹ் தஆலா இந்த சொத்து பங்கீட்டு முறையினை கூறிவிட்டு கூறுகின்றான், ஆபாஉக்கும் வஅப்னாஉக்கும், உங்களுடைய தந்தைமார்கள் அதே போன்று உங்களுடைய பிள்ளைகள், லா ததுரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா, உங்களுக்கு பயன் தரக்கூடியவர்கள் யார் என்பதனை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே எந்த பயன் உங்களுக்கு தேவையோ அந்த உசிதமான பயன் உங்களுடைய பிள்ளைகளிலே எந்த பிள்ளைகளில் கிடைக்க போகின்றது என்பதனை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே ஜாஹிலியா காலம் சொத்து பங்கீட்டு முறையிலுக்கு அதாவது அவர்கள் வைத்த முக்கியமான அளவுகோல், யாரெல்லாம் சமூகத்துக்கு பயன் தருகின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் சொத்து சொல்ல வேண்டும், சொத்துக்கள் பகிரப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே இருந்தார்கள். ஆனால் இஸ்லாம் அதனை உடைத்து சரியான முறையிலே சொத்துக்கள் பகிரப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே இருந்தது. அதாவது ஒரு மையத்துடைய பிள்ளை, அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏன் வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசுவாக இருந்தாலும் சரி, அந்த சிசுவுக்குரிய சொத்தும் சரியான முறையில் பகிரப்பட்டு, அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று அறியப்படாவிட்டாலும் பேணுதலான முறையில் ஆண் பிள்ளை என எடுத்துக்கொண்டு அவர்களுக்குரிய உரிமையை எடுத்து வைத்து விட்டுதான் ஏனைய சொத்துக்கள் பகிரப்பட வேண்டும் என்ற கொள்கையை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது. எனவே இஸ்லாம் கொண்டு வந்த இந்த கொள்கையை பொறுத்த மட்டிலே லா யஅதீஹில் பாத்தில் மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி, இதிலே எந்தவித தவறும் வரப்போவது கிடையாது. தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத், எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹு தஆலாவுடைய சட்டமாக இருக்கின்றது. எனவே இந்த சொத்து பங்கீட்டு முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இஸ்லாம் குடும்ப உறவினர்களுக்கு மத்தியிலே ஒரு நெருக்கமான ஒரு உறவினை பலப்படுத்தியதை எங்களுக்கு பார்க்க முடியும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுவது போன்று, வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த வேதத்திலே அதாவது குடும்ப உறவினர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இன பந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவர்களில் அதாவது அவர்களுடைய சொத்துக்களை எடுக்கும் விடயத்திலே அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். குடும்ப உறவினர்கள் தான் அதனை பெறுவதற்கு மிகவும் தகுதியானவராக இருக்கின்றார்கள் என அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சொத்து பங்கீட்டு முறையினை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இஸ்லாம் அதாவது தனி உடைமை என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒரு மனிதன் தான் விரும்பிய விதத்திலே சொத்துக்களை சம்பாதிக்க முடியும், சம்பாதித்து அதனை சேமித்துக் கொள்ள, அதற்குரிய உரிமைகளை அதாவது அதற்குரிய ஜக்காத்தினை சரியான முறையில் நிறைவேற்றிய சந்தர்ப்பத்திலே எவ்வளவு சொத்துக்கள் வேண்டுமாக இருந்தாலும் அவனால் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்ற கொள்கையினை அதாவது மனிதனுக்கு அறிமுகப்படுத்தி, அதாவது இந்த உலகத்தினை வளப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கையினை அறிமுகப்படுத்தினை எங்களுக்கு பார்க்க முடியும். ஏனென்றால் கம்யூனிசம் போன்ற கொள்கையினை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அங்கு தனி உடைமை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒருவர் எந்த அளவு அவர் சம்பாதித்தாலும், அவர் எந்த அளவு கஷ்டப்பட்டு சமூகத்துக்காக அவர் உழைத்தாலும், அவருக்கென ஒரு குறிப்பிட்ட ஓய்வூதியம் மாத்திரம் தான் வழங்கப்படுமாக இருந்தால், அவருக்குடைய அதாவது அவர் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் எல்லாருக்கும் சரியான அடிப்படையில், அதாவது சமனான முறையில் தான் சொத்துக்கள் பகிரப்பட வேண்டும் என்ற கொள்கை, கம்யூனிச கொள்கை போன்ற கொள்கையில அதாவது அப்படியான கொள்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே
அங்கே ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்படக்கூடிய ஒரு கொள்கை தான் அங்கே இருக்கின்றது. எனவே அப்படியான கொள்கையினை இஸ்லாம் கொண்டு வராமல் ஒரு மனிதன் எப்போது தனக்கென்று சொத்துக்கள், அதாவது தான் சம்பாதித்தவைகள் தனக்கென மீயும் அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு போய் சேரும் என நினைக்கின்ற நேரத்திலேதான் அவன் சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய அந்த துறையிலேயும், அதே போன்று உற்பத்தி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியினையும் யோசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே தான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது அதாவது தன்னை வந்து சேர மாட்டாது அல்லது தன்னுடைய மரணத்தின் பின்னால் இன்னொருவருக்கு போய் சேரும் என்று நினைத்து விட்டால் அவன் சம்பாதிக்க மாட்டான். எனவே இஸ்லாம் கொண்டு வந்த இந்த கொள்கை முறை, சொத்து பங்கீட்டு முறையின் மூலமாக ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பங்காளியாக இஸ்லாம் மாறி இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் கொண்டு வந்த சொத்து பங்கீட்டு முறையில இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்புகள். அதிலே முக்கியமாக இன்று கேட்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கேள்விதான், இஸ்லாம் அதாவது சமத்துவத்தை வழங்கி இருக்கின்றது என்றால் ஏன் பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம்? அதாவது அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்ற நேரத்திலே யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸைன், அதாவது அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து பங்கீடு செய்கின்ற நேரத்திலே ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளையை விட ஒரு பங்கு அதாவது இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் என கூறுகின்றான் என அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே ஏன் இந்த கொள்கையினை ஆண்களுக்கு 2 மடங்கு பெண்களுக்கு ஒரு பகுதி என்ற கொள்கை ஏன் அறிமுகப்படுத்தப்படுத்த என்று சொன்னால், உண்மையிலே நாங்கள் சமூகத்திலே பார்க்கின்ற நேரத்திலே சமூகத்திலே அதாவது இந்த செல்வத்துக்கு மிகவும் அதாவது இந்த கொள்கை வந்த நேரத்திலே அதாவது முதலாவது நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கொள்கை அறிமுகப்படுத்தப்படுகின்ற நேரத்திலே பெண்களுக்கு எந்தவித ஒரு சொத்தும் பகிரப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த அளவு ஒரு சொத்தினையாலும் அதாவது இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது. ஏன் இப்படியான அதாவது ஆண்களுக்கு 2 மடங்கும் பெண்களுக்கு 1 மடங்கும் கொடுத்தது என்று சொன்னால், உண்மையிலே சமூகத்திலே அதாவது ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாளியாக அல்லாஹ் தஆலா மனிதனை ஆக்கியிருக்கின்றான், ஆண்மகனை ஆக்கியிருக்கின்றான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அதாவது பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆண்களை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். வபிமா ஃபضலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஏனென்றால் அந்த ஆண்மகன் தான் பெண்மகனுக்கு அதாவது பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற பொறுப்பினை வழங்கியிருக்கின்றார். பெண்களுக்குரிய அதாவது ஒரு மனித அதாவது ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்குரிய அந்த வாழ்விடத்தை கூட ஒரு ஆண்மகன் தான் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையினை தான் இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே ஆணுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அதாவது சொத்துகள் அதாவது செலவினம் என்ற பகுதியினை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த கடமை மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. ஏனென்றால் பெண்களுக்கு மகர் இருக்கின்றது. அதே போன்று பெண்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டிய கடமையிலே அல்லாஹ் தஆலா அதாவது அப்படியான ஒரு கடமையினை அவர்களுக்கு ஆக்கவில்லை. ஆண்களுக்குத்தான் அந்த கடமையினை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றார். எனவே தான் ஆண்களுக்கு பெண்களை விட 2 பகுதி, அதாவது பெண்கள் பெறக்கூடியதை விட இன்னொரு பகுதி கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையினை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் இதனை தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். எனவே நாங்கள் எந்த விடயத்தை எல்லாம் கேட்டோமோ அதன்படி நாங்கள் அமல் செய்வதற்கு இல்லாமல் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா